சேலஞ்சரில் $1 வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் குறிப்பாக வந்து கிச்சன் கஜெட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே $1 $10 வரைக்கும் தான் ஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக் ஓப்பனர் உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து முட்டையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது முட்டை வந்து உடஞ்சிரும். ஈஸியாக வந்து நம்ம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 பீசஸ் டூல் செட்டு. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பீஸா கட்டர், அதுக்கப்புறமா வந்து பீலர், பாட்டில் ஓப்பனர் இருக்குது, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்கான ஒரு கிரைண்டர் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா ஹெர்ப் ஸ்ட்ரிப்பர், நம்ம கீரையெல்லாம் உருணுன்னா இதில் வச்சுட்டு அப்படியே இழுத்தோன்னா அழகாக வந்து வந்துடும். கிரேட்டர் இந்த மாதிரிலாம் சேர்ந்து ஒரு 6 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த செட் வந்து நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இடத்தையும் அடைக்காமல் இருக்கும். நம்ம எது தேவையோ அந்த டைம் மட்டும் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிராப்கான டூல்ஸ். உள்ளே வந்து நிறைய கம்பி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பிளையரும் வந்து வச்சுருந்தாங்க. நம்மலாம் வந்து அழகாக கையிலேயே வந்து உடச்சி போட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை டூல்ஸ் இருந்துச்சு. இது வந்து எலக்ட்ரிக் மிக்சர். நம்ம அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு சார்ஜ் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. வந்து காஃபி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா எக்லாம் வந்து பீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு நைஃப் ஷார்ப்னர், ரொம்பவே கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு கட்ஜெட். நம்ம வந்து ஈஸியாக கத்தியை வந்து இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கார்லிக் ப்ரெஸ். இதில் வந்து நம்ம பூண்டெல்லாம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக வந்து சின்ன சின்னதாக வந்து கட்டாகி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ரீசார்ஜபிள் பேக் சீலர் அண்ட் கட்டர். நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது மசாலாலாம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னா வந்து அழகாக இதில் வச்சு சீல் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணாலும் இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மெஷரிங் ஸ்பூன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன்ஸ் இருக்குது. இதிலேயே வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்பூன்லையும். டிஜிட்டல் ஸ்பூன் ஸ்கேல். இதில் வந்து நம்ம ஸ்பூனில் ஸ்பைசஸ் எடுக்கும்போது அது வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னு வந்து நமக்கு எங்கே காமிச்சிடும். நம்ம வந்து சார்ஜ் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபோர்க் செட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 பீசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சூடான பாத்திரத்தெல்லாம் தூக்கும்போது துணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் இந்த ஹாட் பிஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ட்ராவல் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எங்கேயாவது போகும்போது இந்த பெரிய பெரிய ஷாம்பு டப்பா, லோஷன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். கான்டாக்ட் லென்ஸ்க்கான கேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மெடிசன் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக பல்காக எடுத்துகிட்டு போகாமல் நமக்கு தேவையானது மட்டும் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். சிலிகான் ஃபோல்டிங் வாட்டர் பாட்டில். தேவையானப்போ தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு காலியானதுக்கப்புறமா அழகாக மடிச்சு உள்ளே வச்சுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது இடத்த அடைக்காம. டிஸ்போசபிள் ஃபேஸ் டவல். இதில் வந்து 14 பீசஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி தைக்க பேசிக்காக என்னெல்லாம் வந்து தேவையோ அதெல்லாம் வந்து அழகாக இங்கே போர்ட்டபிளாக கொடுத்துருக்காங்க. கிளீனிங் ரப் பிளாக்ஸ். இது வந்து டபுள் சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் இருக்குது. நம்ம வந்து வெசல் வாஷிங், அதுக்கப்புறமா வந்து மல்டிபர்பஸ் கிளீனிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்மளே வந்து ஃபேஷியல் பண்ணும்போது இந்த ஒரு பிளாக் ஹெட் ரிமூவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்டபிள் சேயிங் மிஷின். அழகாக நம்ம வந்து கையிலே வச்சு தச்சுக்கலாம். துணி ஏதாவது சின்னதாக கிழிஞ்சிருக்குன்னா நம்ம வந்து டெய்லர்லாம் தேடாமல் நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லாமே $1 $2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சீப்பாக தான் தெரியும். அதுவே வந்து நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இது போய் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு வந்து யோசிப்போம். இது எல்லாமே வந்து 30 days வாரண்டி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நான் சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த கட்ஜெட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.